ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன் கணேஷ். சார், முதல் கொஸ்டினே ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் சார். அதிமுக அண்ட் பாஜக ஒன்றிணைஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் இங்கே இருந்து கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட பர்சனலா கேட்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எடப்பாடி காங்கிரஸுக்கு 63 சீட் ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக பாஜக சேர்ந்தா காங்கிரஸுக்கு திமுக 23 சீட்ல நிறுத்திடுவாங்க, விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்ல நிறுத்திடுவாங்க. உங்க பார்கெனிங்க நான் கூட்டுறேன்னு சுனில் கனகுலு மூலமாட்டும் மற்றவங்க மூட்டாலும் இந்த ஆஃபரை எக்கச்சக்க ஆஃபரை திமுக கூட்டணி கட்சிக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. காரணம், அதிமுக பாஜக இணைஞ்சா திமுக கூட்டணி கட்சிகள் 50% ஓட்டுக்கு மேல போயிரும். நம்ம 2021 தோத்த மாதிரி, ஜெயலலிதா 2006 தோத்த மாதிரி நம்ம தோத்து போவோம். நம்ம பாஜக நம்ம கூட சேர்ந்தா 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு முக ஸ்டாலின் பக்கம் போயிரும், நமக்கு பெரிய இதாயிரும் அப்படின்னு அவரு தெளிவா காய் நிறுத்திட்டு இருக்கிறார். சார், பட் நீங்களா சார் சொல்லி இருக்கிறீங்க, அதாவது திமுக கொடுக்கறது பதவி, அதிமுக கொடுக்கறது அது எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எப்பவுமே நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு அது எப்படி சார் அவங்க கொடுக்கறது எப்படி சார் எடுத்துப்பாங்க? இன்னைக்கு காங்கிரஸா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், அவங்க போக மாட்டாங்க, திமுக தான் இருப்பாங்க. ஆமா, திமுகவோட தான். ஓகே, சொல்லுங்க. ஆனா எடப்பாடி எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி என்ன செய்யணும் நீங்க முடிவு பண்ண முடியாது, தெருவில் இருக்கும் முடிவு பண்ண முடியாது. அவர் என்ன மூவ் பண்றாரோ அதை வச்சுதான் அவர் முடிவை நம்ம சொல்ல முடியும். ரைட் சார். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு அதாவது பிஜேபியும் இதை விரும்புறதா நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அதனால ஓகே, இந்த இணைப்பு ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரமற்ற செய்திகளை கற்பனையா பேசிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க பேசக்கூடிய இது. ஏதாவது ஆதாரமான செய்தி இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்து பேசலாம். இப்ப நீங்க அதிமுக எடுத்துட்டீங்கன்னா, இவரு இந்த ஆதாரமற்ற செய்தியை நான் பேச மாட்டேன். என்னை பற்றி பேசிக்கிட்டு சிவி சண்முகம் மாட்டிக்கிட்டாரு, மற்றவங்களை பற்றி பேச, அதை நான் விலை கொடுக்க போறேன் அவருக்காக. பெர்சே டிஃபமேட்ரி அது 2வது ரெண்டு. இப்ப நீங்க ஆதாரமா சொல்லிச்சோம்னா, வேலுமணி சேர்ந்தா ஜெயித்திருக்குன்னு சொன்னாரு. ஆமா, உடனே வேலுமணி 2 கொட்டு கொட்டி அதை சொந்த கருத்து காலி பண்ணாரு செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார். எல்லா பேட்டிலையும் அவரு பாஜக இல்லாத கூட்டணின்னு தான் சொல்றாரு. பாஜகவோட கூட்டணின்னு அதிமுக தரப்புல யார் சொன்னா? இதுவரை யாரும் சொல்லல. பட் இருந்தாலும் ஒரு கற்பனைக்கு எப்படிங்க வாதம் பண்ணிட்டு போக முடியும் யாரும் சொல்லாததுக்கு? அவங்கவுங்க ஆசைக்கு பேசிக்கலாம், இஷ்டம் போல ரீலா இருந்து விட்டு விடலாம். நாம அந்த இதுல இல்ல. ஏதாவது தரவு இருந்தா சொல்லுங்க, நாம அதை பதில் சொல்றோம். அதிமுகல இருந்து வேலுமணி மட்டும் சொன்னாரு, வேலுமணி அடிச்சு இருத்திட்டாரு ஜெயக்குமார். அவர் பாஜக இல்லாத கூட்டணி தான் சொல்றாங்க, பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம், 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. வடதமிழகத்தில் உள்ள பாஜக, வடதமிழகத்தில் உள்ள அதிமுக யாருமே பாஜக கூட்டணியை விரும்பல. யாரு வெளிப்படையா சொல்றா? தளவாய் சுந்தரம் இன்ஃபார்மலா சொல்றாரு. அவரு 4% ஒருத்த இடத்துல பாஜக இருந்தா அவரு வெற்றி பெறலாம்னு நினைக்கலாம். அவரு இன்ஃபார்மலா சொல்றாரு. அதை எப்படி நம்ம எவிடன்ஸா எடுக்க முடியும்? அதே மாதிரி தானே சார், தென் தமிழகத்துல கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே அவுட், பட் பாஜக நல்லா வளர்ந்து வராங்க. ஸோ 2 பேரும் ஒரு கூட்டணி அமைக்கிறதுனால ஒரு லாபம் தானே சார் அமையும். நீங்க எப்பவுமே சொல்லி இருக்கிறீங்க. அது நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாதுங்க. எடப்பாடியும் டெல்லி பாஜக முடிவு பண்ணணும். எடப்பாடியை சம்மதிக்காத போது எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? எடப்பாடி அதுக்கு சம்மதிக்கிறதுலங்கன்னு புரியாம தமிழிசையும் நயனார் நாகேந்திரனும் இவரு ப்ரொஃபசர் சீனிவாசனும் எடப்பாடி வீட்டு முன்னாடி நின்று அம்மா ஐயா தாயே கூட்டணி, அம்மா தாயே கூட்டணி சொல்றான். அதை நம்ம ஏங்க அதை மதிச்சு பேசணும்? எடப்பாடி எங்கேயாவது பேசிட்டாருன்னா அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசலாம். இவங்க ஐயா தாயே பிச்சு கூட்டணி, அம்மா தாயே, ஒருவேளை அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், அப்படின்னா நீங்க என்ன சார் நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா இது என்னங்க கேள்வி? இன்னைக்கு அவரு இது பண்ணலங்கிறது தெளிவா தெரியுது. ஒருவேளை சேர்த்துட்டாங்கன்னா நீங்க எல்லாம் சேர்த்து விட்டுறணும்னு நினைக்கிறீங்க. விடுங்க, எடப்பாடி சம்மதிச்சா தானே சார் சேர முடியும். அவர் சம்மதிக்கலைங்கிற நான் சொல்றேன். ஓகே,
பட் ஆனா எல்லா நாள், அதாவது எல்லா நேரங்களிலும் ஆஹ், எடப்பாடியார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறா இருந்தது அண்ணாமலை தான். ஒருவேளை அண்ணாமலையோட பதவி காலமும் வந்து இப்ப முடிய போகுது. அப்ப முடியிற நேரத்துல அவர் ஒருவேளை மாற்றப்பட்டா ரெண்டு தலைவர்களும் கூடி பேசி, எகெயின் நம்ம சொல்றது வந்து ஒரு ஃபார் ஃபெச்ட் தான், அதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வந்து இப்போது நியூஸ் எல்லாம் வருதே சார். அதாவது நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பெரிய சொல்றீங்க? வதந்தி வதந்தி. வதந்தி அப்படின்னு தான் பாக்குறீங்க. அப்போ வந்து இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும், நீங்க நம்புறது ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டோமா சார்? எடப்பாடி சேரதுக்குள்ள எந்த இண்டிகேஷன் காட்டல சார். ஓகே. அவன் எடப்பாடி வீட்டுல பிச்சை எடுக்கிறான். நயனார் நாயந்திரன், தமிழிசை, ப்ரொஃபசர் சீனிவாசன், அதை வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியுமா? எங்கேயாவது அங்க ஒரு டேங்கி ஃபுல்லா ஒரு இண்டிகேஷன் சொல்லுங்க, நான் பேசுறேன். டேங்கி ஃபுல்லா எடப்பாடி சைட்ல இருந்து பாஜக. இன்னைக்கு கூட பொங்கலூர் மணிகண்டனும் இவரு பொன்முல்சனும் பேசினாங்க. ரெண்டு பேரும் தெளிவா பாஜக கூட்டணி கிடையாது, பாஜக கூட்டணி இருந்தா தோத்து போகும், பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் ஒன்றும் கிடையாது, நாங்க பாஜகவுக்கு எதிராக தான் முழுமையா பேசினாங்க. அட் தி சேம் டைம் சொல்லுங்க சொல்லுங்க. எடப்பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் பேசினது ரெண்டு பேருமே. சரி, அப்போ நீங்க வந்து சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கே அலையன்ஸ். சார் நான் மறுக்கல சார், நான் மறுக்கல. அண்ணா பாஜகவுல பிச்சை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. திருவட்டோட தமிழிசையில இருந்து அண்ணே இப்படி சொல்லலாமா, தம்பி இப்படி சொல்லலாமா, எடப்பாடி அண்ணன் சொல்லலாமா, ஜெயக்குமார் அண்ணன் சொல்லலாமான்னு தமிழிசை வந்து ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சிடாதான்னு ஏந்துறாங்க. அண்ணா திமுக தரப்புல யாரு டேங்கி ஃபுல்லா பாஜகவுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க? ஒரு எவிடன்ஸை கொடுங்க. எவிடன்ஸ் இல்ல சார், நிச்சயமா. பட் எவிடன்ஸ் இல்லாம, அப்ப எவிடன்ஸ் இல்லாம ஏன் இந்த பேச்சு? ரைட் சார். ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து டிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்ட்ஃபுல்லா இருக்கு, இந்த இடத்துல என்டிஏ அலையன்ஸ் இன்டாக்ட்ஃபுல்லா இருக்கு. அப்ப ஏடிஎம்கே தனியா தான் நிக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா? அப்படி ஏடிஎம்கே வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு இல்லாம அலையன்ஸ் இல்லாம நின்னாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி 10% 15% கூட வாங்குறதுக்கு ஒரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது வந்து நம்ம அடிச்சு அடிச்சு சொல்லாமே சார். சோ அதுக்கு வந்து எடப்பாடி ரெடி ஆயிட்டாருன்ற மாதிரி நம்ம பாக்குறதா? அது எடப்பாடி கட்சி சார், அவர் தான் சார் முடிவு எடுக்கணும். தெருவில் இருக்கும் அந்த முடிவு எடுத்துட முடியாது. சரி, தெருவில் இருக்கும் பேச்சில் அந்த முடிவு எடுத்துட முடியாது. தெருவில் இருக்கவே வீடியோல பேசியோ ஆடியோல பேசியோ எதுவும் நடக்காது. எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு என்ன இது இருக்குது? ஏன் இந்த அணி உடைஞ்சது? என்டிஏல எடப்பாடி உட்கார்ந்தாரு, உட்கார்ந்துகிட்டு 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமரா வருவாருன்னு சொன்னாரு. 6 சீட்டு தான் பிஜேபிக்கு தருவேன்னாரு. 12 சீட்டு கேட்டாங்க, அணி உடைஞ்சு போச்சு. இப்போ 18% வாக்கு எடுத்திருக்காங்க என்டிஏ. எடப்பாடி அதிமுக 20.4 எடுத்திருக்காப்புல. ஆமா. அப்ப 10-9 சீட்டு கேட்பாங்க, 100-90 சீட்டு கேட்பாங்க. எடப்பாடி சம்மதிப்பாரா? கூட்டணின்னு சொன்னா உடனே நீங்க 20% எடுத்திருக்கீங்க, நாங்க 18 எடுத்திருக்கோம், நாங்க என்டிஏ இன்டாக்டா இருக்கோம், எங்கிட்ட கூட யாரையும் நாங்க விட்டுற முடியாது, எங்களுக்கு 90 உங்களுக்கு 100. அல்லது இதையும் தாண்டி பேசுவாங்க, நாங்க ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வளர்ந்துட்டோம், நீங்க வந்து 45ல இருந்து 20 தேஞ்சிட்டீங்க, அதனால 117 வச்சுக்கிடுவோம், யாரையும் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லாண்டான்னு கேட்பாங்க. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்குவாப் இல்லையா? அது நிச்சயமா ஒத்துக்க மாட்டார் சார். பட் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கொஸ்டினும் வருது. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, அதாவது வந்து தொண்டர்களால கட்சி கிடையாது, லீடர்ஸ் தான் வந்து கட்சியோட அமைப்பை கம்ப்ளீட்டா வந்து டிட்டர்மின் பண்றதுன்னு. இன்னைக்கு நயினார் ஒத்துக்கிறாரு, வானதி ஸ்ரீனிவாசன் ஒத்துக்கிறாங்க, தமிழிசை ஒத்துக்கிறாங்க. வானதி எங்க ஒத்துக்கிட்டாங்க? சும்மா தப்பா சொல்லக்கூடாது சார். அப்படி நான் சொல்ல சார், 25 சீட்டு போதுன்னு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஜெயிச்சா போதும்னு சொல்லி. சரி, அப்ப எடப்பாடி எனக்கு 110 சீட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? அவங்க ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? கம்மியான சீட்டு வாங்கிட்டு அவங்க எம்எல்ஏவா ஜெயிக்கணும் தானே சார் யோசிப்பாங்க. அவங்க முடிவெடுக்க முடியாதுங்க, மோடி தாங்க முடிவெடுக்கணும். சசிகலா விஷயத்துல இதுல யார் முடிவெடுத்தா? ஓகே, யாருங்க முடிவெடுத்தா? ரவீந்திரன் விஷயம் வேற சார். பட் இருந்தாலும் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்னு வரும்போது அங்க ஸ்டேட்ல இருக்கிற நிர்வாகிகள் தானே சார் டிசைட் பண்ணுவாங்க. எங்க உங்க ஆசையை பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மாதிரி நீங்களும் தெருவில் நின்று ஆசையா பேசுறீங்க. சரி, டாக்கிங் டேபிளுக்கே வரல, எடப்பாடியே அதுக்கு பேச்சுக்குள்ளே வரல.
அதுக்கப்புறம் ஆசையை பேசி என்ன என்ன பிரயோஜனம் இருக்கு? எடப்பாடி இந்த பாஜக மைனஸ் நினைக்கிறார் சார் அவரு. ஓகே. ம். அண்ணாமலை இந்த அணி தோத்து போகும், எடப்பாடி மைனஸ், இந்த நாடார் போட மாட்டான், தேவர் போட மாட்டான், நான் வெள்ளாள கொண்டு போட மாட்டான், நான் வெண்ணியர் போட மாட்டான்னு அவரும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார் சார் மேல. சரி. இதை எடுத்து ரிஸ்க் எடுத்து தோத்தா நிர்மலா சீதாராமன் ரிஸ்க் எடுத்து தோத்தா நிர்மலா சீதாராமன் பொறுப்புங்கிற அளவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார் சார் அவரும். ஓகே. பட் ஆனா வந்து அந்த ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்கன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவாவே நம்ம பேசுறோம். ஓகே, நம்ம வந்து சொல்லுங்க. முதல்ல எடப்பாடி ரெடியா? ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ரெடி ஆயிடுவாருன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் உங்க ஆசை, நீங்க ஆசைப்படல, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்ன சிம்டம் இருக்கு அவர் ரெடி ஆயிருக்காருன்னு? சார் நீங்க சொல்றதே ஒரு சிம்டம் தானே சார். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை போய் எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றீங்களா, அதுவே ஒரு சிம்டம் தானே. கேட்டிருக்காங்க இல்லையா? சரி ஓகே, இந்த அலையன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறதே ஒரு சிம்டம் தானே சார். சசிகலாவை மோடி வீழ்த்துவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சார் சீமான் எப்படி சார்? ஏன்னா வந்து சீமான் அதுக்கு ஒத்துக்கணுமே சார், நீங்க சொல்ற மாதிரி. இதான் பாயிண்ட். எடப்பாடியும் ஒத்துக்கல, சீமானும் ஒத்துக்கல பிஜேபி கூட்டணிக்கு. பட் ஆனா வந்து சீமான் எப்பயுமே ஒரு நிலைப்பாடோட இருந்திருக்கிறாரு சார். ஆனா எடப்பாடி அப்படி கிடையாது. எடப்பாடி ஏற்கனவே அலையன்ஸ்ல இருந்தவர் தானே. கண்டிப்பா ஏற்கனவே அலையன்ஸ்ல இருந்தவர் பாஜகவால தோத்தோங்கிறாரு. இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டு வரனால தோத்தோன்னு சொல்றாரு. 2024ல அவர் தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணமே அதுதானே சார். இன்னைக்கு வந்து 2024ல இன்னும் பாஜகவோட இருந்தா அவர் இன்னும் ஜெயிச்சிருக்கலாமே. அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீட்டாவது கிடைச்சிருக்குமே. அது இல்லாம அது உங்க யோகம். பாஜக கூட இருந்திருந்தாங்கன்னா அந்த இந்த நாடார் ஓட்டு, நான் வெள்ளாள கொன்ற ஓட்டு, நான் வெண்ணியர் ஓட்டு, முக்குலத்தூர் ஓட்டு சீமானுக்கு போய் சீமான் 8ங்கிறத 12 ஆயிருக்கலாம். ஸ்டாலினுக்கு வந்து இன்னும் ஓட்டு கூடி 50 ஆயிருக்கலாம். அது உங்க யூகம். உங்க யூகத்தை கரெக்ட் நான் ஏன் சார் ஒத்துட்டு போனோம்? ஓகே சார், அது உங்க யூகம். நான் ஏன் சார் அதை கரெக்ட்னு ஒத்துக்கணும்? சார் அது கரெக்ட்னு சொல்லனாலும் சரி ஓகே சார், அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம அப்படியே நம்ம சார் அது உங்க யூகம் தானே சார். நான் மாத்தி யூகம் பண்றேன் சார். இந்த 18% ஓட்டும் எடப்பாடி அணிக்கு போகாது. இந்த நாடார் சீமானுக்கு போட்டிருப்பான், முக்குலத்தோர் சீமானுக்கு போட்டிருப்பான், நான் வெள்ளாள கொன்றும் நான் வெண்ணியரும் ஸ்டாலினுக்கு சீமானுக்கு போட்டிருப்பான். அந்த 4 தரப்பும் ஸ்டாலினுக்கு சீமானுக்கு போட்டு ஸ்டாலின் 50க்கு மேல போயிருப்பாப்புல, சீமான் 12க்கு வந்திருப்பாப்புல நான் சொல்றேன் சார். நீங்க டைம் பிரேம்ல பின்னாடி கொண்டு போய் அந்த 2024 எலெக்ஷன் நடத்தி பார்க்க முடியுமா? முடியாதுதான் நிச்சயமா. பட் இருந்தாலும் எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் சார். நீங்க சொன்ன அந்த இதுல இருந்து பாஜக வந்து இன்னைக்கு வந்து சீமானை முன்னிலைப்படுத்துறதுக்கு ரெடி ஆவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? பாஜகவை சொல்லல சார். மோடி லாஸ்ட் மினிட் சீமான முன்னிறுத்ததுக்கு வாய்ப்பு உண்டு சார். சீமான் அக்செப்ட் பண்ணல பாஜக கூட்டணியை. சரி, ஆனா வந்து அவரு வந்து என்னைக்கா இருந்தாலும் சரி ஓகே ரைட், இந்த டாபிக் நம்ம வந்து விட்டுருவோம். இல்ல பேசுங்க, நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் சார். ஏன்னா சீமான் எப்பவுமே அது வந்து அவரு வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் அதே தானே சார். எடப்பாடி பாஜக அலையன்ஸுக்கு என்ன சிம்டம் கொடுத்திருக்காரு சார்? அவரு சிம்டம் கொடுத்திருக்காரு சார். இது வரைக்கும் அவர் பாஜகவை அட்டாக்கே பண்ணல சார். அவர் திமுகவை ஒண்டிதான் சார் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. அலையன்ஸ் இல்லன்றாரு. அந்த அலையன்ஸுக்கு நடுவுல வேற 2-3 லைட்டா வந்து ஓகே அலையன்ஸ் இருக்கிற மாதிரி கூட பேசினாரு சார். லைட்டா கொஞ்சம் வாங்க தொட்டு பேசினாரு. ஆனா இது வரைக்கும் பிஜேபியவோ பயிர் சொல்ல விடுறீங்களா? சொல்லுங்க. பயிர் சொல்றேன். முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலைன்னு இதுவரை போடாதவர் ஏன் தீர்மானம் போட்டிருக்காரு? முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலைன்னு இதுவரை போடாதவர் ஏன் தீர்மானத்தை போட்டிருக்காரு? அவரு அதிமுக ஆட்சிகள் வந்து விட்டாங்களா? மத்திய அரசு நிதி மாநில அரசுக்கு சரியா கொடுக்கலன்னு ஏன் போட்டிருக்காரு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஏன் போட்டிருக்காரு? இந்த 3 தீர்மானமும் இஷ்யூ பேஸ்டா பாஜகவுக்கு எதிராக தானே போட்டிருக்காரு. அவரு முஸ்லிம் சிறை கைதி விடுதலைக்கு எதிராக அண்ணாமலை பேசும்போது முபாரக்க கூப்பிட்டு ஏன் பேசுறாரு? ஏதாவது தரவுகளை வச்சு விஷயங்களை பேசணும். சும்மா மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்தானே அடிச்சு விட்டுட்டு போக கூடாது. இல்ல சார், நான் அதுல ஒத்துக்கிறேன் சார். அதாவது வந்து சிறை கைதிகள் தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து எல்லாருமே வந்து தொட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து யாரு இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறாங்க, சீமான் கேட்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து இவரும் கேட்கிறாரு. சிறை கைதிகள் விடுவிப்பு வேணா நீங்க சொல்லலாம்.
சொல்லுங்க. இப்போ இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பெரிய அநீதி செய்தவர். மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம்னு பல சமங்களுக்கு அநீதி செய்தவர். இப்ப ஜாதிவாரி கணக்கெடு கேட்கிறாருன்னா பாஜக அதை எடுக்கல. பாஜகவுக்கு எதிராக தான் அதை கேட்கிறாரு இப்போ. சரி, ஓகே, அப்படிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? சரி, சொல்லுங்க திடீர்னு இந்த தீர்மானத்தை அங்கிட்டு போடணும் சார். திடீர்னு ஏன் தீர்மானம்? ஏன்னா 10.5 கொடுத்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமே, அந்த மிஸ்டேக்ல இருந்து திருப்பி ரீட்ரேஸ் பண்றாருன்னு நான் பாக்குறேன் சார். அந்த 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 புள்ளியிலேருந்து நாங்க தானே கேட்டோம், 10.5 கொடுத்தோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நாங்க கேட்கிறோம், எல்லாத்துக்குமான நியாயமா நாம இருக்கணும்ன்றது அவர் நிலைநாட்டுவாருன்னு அவர் சொல்லுவார் இல்லையா சார்? யாரு எல்லாத்துக்குமா நியாயமா இருக்குல்லன்னு குற்றச்சாட்டுறீங்க? யார் மேல அந்த குற்றச்சாட்டத்தை வைக்கிறீங்க? எடப்பாடி மேலதான் நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். நானு பாஜக மேலதான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பாஜக தான் எடுக்கலங்கிறது அந்த குற்றச்சாட்டு. கரெக்ட். பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்ம அதை பண்ணலாமே. இது கவர்மெண்ட் நினைச்சானா இது எடுத்து பண்றதுக்கு ஒரு பெரிய 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. ஆமா, இந்த இஷ்யூல எடுக்காம இருக்கிறது மத்திய அரசு தான். அவங்க முடிவு, கொள்கை முடிவு. அந்த இடத்துக்குள்ள அவர் இப்ப போடுறாருன்னா மத்திய அரசுக்கு எதிராக தான் இந்த தீர்மானத்தை போடுறாரு. அவர் பாஜக கூட்டணி வைக்கணும் என்ன வந்துன்னா இந்த தீர்மானத்தை போட்டிருக்க மாட்டார் சார். இது நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இன்னைக்கு நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நினைச்சேன்னா பண்ணலாமே சார். அது டிஎம்கே கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா தான் நான் போட்டிருக்காருன்னு நான் சொல்றேன். நான் எக்ஸப்ட் ஃபார் சிறை கைதிகள். இந்த சிறை கைதிகளையே நீங்க டிஎம்கே எகெயின்ஸ்டா நம்ம பேசலாம் சார். சிறை கைதிகள் திமுக விடுதலை பண்ணல. இவர் தீர்மானம் இப்ப போட்டதும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல அத இதா பண்றாரு. முபாரக்க கூட்டு பேசுறாரு. முபாரக் அவரை கூட்டணியில இருந்து விட விரும்பல சார். அதனால கூட்டு பேசுறாரு சார் அவரு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? முபாரக்க கூட்டணி விட்டு விடுறதுக்கு விரும்பல, அதனால அவர் கூட்டு பேசுறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய தெளிவான ஒரு கூட்டணி கட்சி திண்டுக்கல்ல கேண்டிடேட் ஆனா எஸ்டிபி முபாரக் தான். அப்ப முபாரக் கூட ஒரு கூட்டணியில இருக்கிறாரு. நிச்சயமா கூட்டணியில இருக்கிறார் சார். அதனால சார் சார் அவனவன் ஆசையெல்லாம் அரசியல் இல்ல சார். அரசியல்னா தரவு வேணும். ஏதாவது ஒரு மேட்டர்ல தரவு இல்லாம அரசியல பேசிட்டு போக கூடாது சார். முபாரக்க சந்திக்கிறாருன்னா அவர் மத சார்பற்ற கூட்டணியை தொடர விரும்புறாருன்னு அர்த்தம். அது மாத்தி ஏதாவது பேசிட்டாருன்னா சொல்லுங்க, நான் அவர் பாஜக கூட்டணிக்கு வர விரும்புறாரு நான் சொல்லிடலாம். ஆக்சுவல் பொசிஷன் அவரே எதிராக இருக்கும்போது தமிழிசை, நயினாரு, இவரு மதுரை சீனிவாசன்லாம் அவர் வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஐயா கூட்டணி பிச்சை, அம்மா கூட்டணி பிச்சைன்னு நிக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ரொம்ப விரிவா போச்சு, நல்ல ஒரு காரசாரமாகவும் போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் வெகு விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி கணேஷ்.